மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நியமனம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய நகரத்தினுடைய நகர கழக செயலாளர் அறிமுகப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்த ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். பல்வேறு நமக்கு தலைமை கழகத்தில் பல்வேறு பணிகள் இருந்ததால் அந்த கூட்டம் காலதாமதமாகி இப்போது பொறுப்பேற்றிருக்கின்ற நகர செயலாளர் அவர் தலைமையிலே முதலாக இந்த நகர செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை இன்றைக்கு இங்கே கூட்டியிருக்கிறார். மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றிருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து மூத்தவருடைய அறிவுரையும் கேட்டு இன்றைக்கு இந்த கடந்த 6 மாத காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய தலைமையில் நகர கழகமும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த செயலர் கூட்டத்தை இன்றைக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நகர கழக செயலாளர் திரு ரூபன் ராஜ் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இளைஞர் ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இயக்கம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் தான் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல வேகமாக செயல்பட வேண்டும். உங்களிடம் இந்த இயக்கம் பல்வேறு எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். மூத்தவருடைய வழிகாட்டல்படி நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போன்று புதியவர்களையும் நீங்கள் அரவணைக்க வேண்டும். புதிய உறுப்பினர்களை கழகத்தில் இணைக்க வேண்டும். ஏன் இளைஞர்களை இன்றைக்கு நாம் சேர்த்திருக்கின்றோம் என்றால், கழகம் அடுத்த தலைமுறையிலே எப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று பணியாற்றும் என்று சொன்னார்கள் என்றால், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால், நம்முடைய இயக்கம் அடுத்த தலைமுறைகளுக்கு வழிவிட்டு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நியமிக்கப்படுகிற எந்த பொறுப்பாளர்களாக இருந்தாலும் நம்முடைய இயக்கத்திலே, குறிப்பாக நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்திலே இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் நாம் வழங்கி கொண்டு வருகிறோம். அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். புதிதாக பொறுப்பு பெற்றிருக்கின்ற அனைவரும் தங்களுடைய கடமையை பணியாற்ற வேண்டும். அதிலும் இந்த தேர்தல் நேரத்திலே இன்னும் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இங்கே இதற்கு முன்பு நகர செயலாளராகவும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் வரும் இந்த இயக்கம் பிளவுபட்ட போது மாண்புமிகு அம்மாவுடைய துணையாக இருந்து இந்த இயக்கத்திலே அன்றைக்கு மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து அம்மா பேரவை, மாவட்ட அவைத்தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். கடந்த 10 ஆண்டு காலமாக திண்டிவனம் நகர கழகத்தினுடைய செயலாளராக சிறப்பாக வழிநடத்தி தேர்தல்களை வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். நம்முடைய இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழக அவைத்தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நம்ம மூத்த நிர்வாகி வழக்கறிஞர் அண்ணன் திரு பி தீனதயாளன் அவர்கள், அவருடைய உழைப்பை இந்த நகர கழகம் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஏனென்றால் எந்தவித யோசனையும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் தேர்தல் வருகிறது. நம்ம இயக்கத்திற்கு இளைஞர்கள் தேவை. இளைஞர்கள் நிர்வாகியாக நியமிக்க வேண்டும்.
ஆகவே ஒரு நகர செயலாளரை புதிதாக போட்டால் நன்றாக இருக்கும், இளைஞர்களை போட்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது நான் கூட சற்று யோசித்தேன், தயக்கம் காட்டுவார் என்று. ஆனால் எந்தவித தயக்கம் இல்லாமல், வருத்தப்படாமல், எனக்கு அதில் முழு சந்தோஷம், முழு விருப்பம், தாராளமாக இந்த இயக்கம் வளர வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், என்றென்றும் அதிமுக நிலைத்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய முழு ஒத்துழைப்பு உண்டு என்று சொல்லி மனமாற அந்த நகர கழக செயலாளரை முன்மொழிந்தாக அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பல்வேறு சந்தர்ப்பங்களே எங்களுக்கு அவரை மாற்றிவிட்டு கொடுங்கள் என்று பல்வேறு தரப்பினர் கேட்டபோது கூட நான் அதற்கு சம்மதிக்கவில்லை, மறுத்து வந்தேன். அதனாலே சில பேருக்கு என் மேல் வருத்தம் உண்டு. ஏன் நான் மறுத்தேன்னா, அவர் மூத்தவர் இந்த இயக்கத்தில். இன்றைக்கு அதிமுகவில் ஒரு மூத்த நிர்வாகி மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மாவட்டத்திலே அவரோடு இணைந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர் ஆகிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பல்வேறு பொறுப்புகளே வந்துவிட்டார்கள் அவரை தவிர. அதனால் அப்படிப்பட்டவர்கள் மன நோகக்கூடாது என்பதற்காக தான் இருந்தோம். ஆனால் இப்போது சூழ்நிலை, தேர்தல், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், ஓடி ஆடி உழைக்க வேண்டும், 24 மணி நேரம் பணியாற்ற வேண்டும். அதற்காக இவர் இளைஞர்களை வேண்டும் என்ற போது அதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இங்கே பணியாற்றிய முன்னாள் நகர செயலாளர் கேவின் வெங்கடேசன் ஆகட்டும், திரு தேவநாதன் ஆகட்டும், யாருமே இதுமாரி இளைஞர்களை நான் போடுகிறேன் என்று சொன்னபோது யாரும் இல்லை இல்லை எனக்கு தான் அதை வழங்க வேண்டும் என்று எந்த நெருக்கடியும் அவர்களால் எனக்கு வரவில்லை, நெருக்கடி கொடுக்கவில்லை, முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இப்போதும் நகர செயலாளர் சேர்ந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் திரு கேவின் வெங்கடேசன் அவர்களுக்கும், பொதுக்குழுப்பினர் திரு தேவநாதன் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவரவர்கள் அவர் காலகட்டத்திலே இந்த இயக்கத்திற்கு இந்த நகரத்திலே 2001 5 சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டோம். வானூர் சட்டமன்றத்தில் 5 முறையும் நாம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறோம். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலும் 5 முறை நாம் வெற்றிருக்க வேண்டியது. ஒரு சிறிய இதில் 100 ஓட்டில் நம்ம 101 ஓட்டில் நம்ம இழந்துட்டோம். இல்லை என்றால் திண்டிவனம் தொகுதியும் 5 முறை நம்ம தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்க வேண்டியது. அது தோல்வியே இல்லை. 2016 4 முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். 2016 நமக்கு ஏற்பட்டது தோல்வி இல்லை, நம்முடைய அஜாக்கிரதை, கவனக்குறைவு. நம்ம ஜெயிச்சிருவோம் என்ற ஒரு அஜாக்கிரதை. அதில் யாரை குற்றம் சொல்றது? யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாருமே அதில் பொறுப்பு, எல்லாரும் பொறுப்பு, உட்பட எல்லாருமே அதில் பொறுப்பு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அதில் எல்லாருமே குற்றச்சாட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ யார் பேரையும் யாரையும் நம்ம சொல்லவே இல்லை. ஆகவே அது தோல்வி இல்லை. உண்மையிலே நம்ம 5 முறையும் இந்த திண்டிவனம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு தோற்றம் மாதிரி தெரியும், திண்டிவனம் என்னமோ கடுமையாக இருக்கிறது, திண்டிவனம் தொகுதி கடுமையாக இருக்கிறது. இப்போ நினச்சி பாருங்க, சட்டமன்ற தொகுதி 4 முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் தோற்றம்னா மாய தோற்றம் மாதிரி இருக்கும், திண்டிவனம் கடுமையாக இருக்குது, திண்டிவனம் கடுமையாக இருக்குது. கிடையாது, இல்லை. நம்முடைய எண்ணம் நம்மளே நினைச்சுக்கிறோம். மக்கள் தயாரா இருக்கிறான். மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்வதற்கு திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. நாம தான் அச்சப்படுறோம், சந்தேகப்படுறோம். ஜெயிப்புமா, முடியுமா? திண்டிவனம் ஓட்டு போடுவாங்களா? நேரத்தில் திண்டிவனம் நேரத்தில் எப்பயுமே ஓட்டு போட்டுவாங்க, நீ கவலையே பட வேண்டாம், ஓட்டு போடுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எப்பயுமே ஒரு 800 ஓட்டு வித்தியாசம் வரும்.
800 ஓட்டுலேருந்து 1100 ஓட்டில் இருக்கும். இதுதான். இதை தவிர பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கும். அதுவும் கூட்டணி வரும்போது தான் அது. இதே நம்மளுடைய கூட்டணி பலமாக இருந்ததுன்னா நம்ம திண்டிவனம் நகரத்திலே மிகப்பெரியான வாக்குகளை வித்தியாசத்தில் காட்ட முடியும். ஆகவே நம்பிக்கையோடு பணியாற்றுங்க, எழுச்சியோடு பணியாற்றுங்க, வெற்றி பெறுவோம். இந்த முறை அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திண்டிவனம் மிக பெருவாரியான வாக்கிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்க செயலாற்றுங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். நமக்கு யார் வேட்பாளர், யார் கூட்டணி கட்சியா நம்ம கட்சியா அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும். இதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தோடு நம்ம செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். அவரவர்கள் அவருடைய கடமையை உணர்ந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். இன்றைக்கு நிலைமை என்ன? கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பு இருந்த நிலைமை என்ன? இன்றைய தேதி, இன்னைக்கு 11 தேதி இருக்கிற நிலைமை என்ன? இதே ஒரு மாதத்துக்கு முன்பு இதே ஊடகங்களும் இதே பத்திரிகைகளும் இதே எதிர்கட்சிக்காரரும் பேசியது என்ன பேசினாங்க? அண்ணா திமுகவை சீண்டுவதற்கு ஆள் இல்லை, கூட்டணியில் வருவதற்கு ஆளே இல்லை, கடை விரித்தார் யாரும் வரல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இயக்கம் பிளவுபட்டு போயிருக்கிறது, பலவீனம் அடைந்து போயிருக்கிறது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். யார் சொன்னா? திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர் சொன்னார்கள். அவர்கள் சொல்கிற கருத்தை, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற கருத்தை கிளிப்பிள்ளை போல் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை கிளிப்பிள்ளை போல் இந்த ஊடகங்களும் பத்திரிகையிலும் செய்திகளை வெளியிட்டு கொண்டு வந்தார்கள். சாயந்தரானா இந்த 5 வருஷமா ஆனால் ஒன்று மட்டும் இந்த ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மிகப்பெரிய நன்றிக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2021 நம்ம தோத்ததுக்கு பிறகு எதிர்கட்சியில் என்ன சொன்னாங்க? அதிமுக அவ்வளோதான், அதிமுக மக்கள் மறந்துருச்சு. ஆனால் அந்த ஊடகம் பத்திரிகை என்ன சொன்னாங்க? 24 மணி நேரமும் அதிமுக அதிமுக அதிமுக, எடப்பாடியார் எடப்பாடியார், அதிமுக தினந்தோறும் பத்திரிகையிலையும் டிவிலையும் மூலம் முடக்கெல்லாம் நமக்காக பிரச்சாரம் செய்தது யாருன்னா பத்திரிகையின் ஊடகங்களும். அதற்காக அவர்களுக்கு ஒரு நன்றி. எடப்பாடியார் தெரியாதவங்களுக்கு கூட குக்கிராமத்தில் கூட எடப்பாடியார் தெரிய வச்சது யாருன்னா அந்த ஊடகங்களுக்கு நன்றி. நம்மளை தூக்கி பிடித்த அந்த ஊடகங்களுக்கு இப்போது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசியல் என்ன ஒண்ணு, நல்லதோ கெட்டதோ, ஒன்னு நல்லதான்னு சொன்னாலும் சரி, ஆனா உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு உன் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், மக்கள் மத்தியில நீ இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பணியை சிறப்பாக நன்றி. திமுக மறந்தே போயிட்டான். அவரு என்னென்னமோ வேஷம் போட்டு பார்க்குறாங்க, என்னென்னமோ நாடகம் போட்டு பார்க்குறாங்க. பத்திரிகையும் கண்டுக்கல, ஊடகமும் கண்டுக்கல. சாயந்தரம் இப்போ போய் பாரு 6 மணிக்கு நம்மள தான் பேசுவாங்க. எப்படி பேசினா நமக்கு என்ன ஆகுது? அதிமுக பேசுறாங்களா? அதிமுக என்ன மக்கள்கிட்ட எம்ஜிஆர் அம்மா ரெட்டையில தான் வரும் ஞாபகம். அதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக யாரும் வரவில்லை என்று சொன்ன அதிமுக இன்னைக்கு வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறது. எடப்பாடியார் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக அமைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், இப்படி பல்வேறு இயக்கங்களை சேர்ந்து கட்சிகளை சேர்ந்து மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணி அமைத்தது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல ஒரு கூட்டத்தை தேசிய ஜனநாயக
கூட்டணி அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். ஆனால் எதிரணியில் என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாங்கள் வலுவான கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, எங்களை ஆட்டி பார்க்க முடியாத கூட்டணி என்று சொன்ன கூட்டணி இன்னைக்கு ஆடி போயிருக்கிறது, அசைந்து போயிருக்கிறது, கலகலத்து போயிருக்கிறது. ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், காலை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறது. எங்களை விட்டு போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள், ஐயோ போய்விடாதீர்கள் என்று இன்னைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது, திருவோடு ஏந்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருத்தன் 40 கொடுன்றான், ஒருத்தன் 30 கொடுன்றான். இல்ல இல்ல ஒருத்தன் 10 தான் கொடுப்பன்றான். இல்ல இல்ல அங்க போயிடுவான்றான். இன்னைக்கு அதுதான் எண்ணம் போலதான் வாழ்க்கை. நீ என்ன நினைச்ச? அண்ணா திமுக ஆயிடுறோம், 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, கூட்டணி இல்ல உடைஞ்சிரும் போடு. இன்னைக்கு என்னாச்சு? உன் கூட்டணி உன் கண்ணே இருக்கே உடைஞ்சி சிதறி கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக வலுவாகி கொண்டிருக்கிறது, வலிமை பெற்றிருக்கிறது. இதுவே சாட்சி. ஒரு உதாரணம், வரவிருக்கிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமையும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம், ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 5 ஆண்டுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் உறுதி. என்னதான் நீ சிறப்பாக ஆட்சி செய்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் உறுதி. ஏன் 2001 நம்ம ஆட்சி, 16 மாறிட்டோம். சிறப்பாக ஆட்சி நம்ம செய்தோம், நல்ல திட்டங்கள்லாம் சொன்னாங்க. 6 தேர்தலில் மடிக்கணினி கொடுக்குறேன்னாங்க, பல்வேறு திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு? 2 ஏக்கர் நிலம் சொல்லி செயல்படுத்த முடியாத, கொடுக்க முடியாத, நடைமுறைப்படுத்தமான ஏமாற்றுத்தனமான 420 திட்டத்தை அறிவித்து அன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றாங்க. எது இருந்தாலும் சரி, 5ஆம் முறை ஆட்சி மாற்றம் உறுதி என்பது தமிழ்நாட்டில் ஒரு சட்டம். அந்த சட்டத்தையே, அந்த விதியே உடைத்தெறிந்து காட்டி மீண்டும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா. அது எப்படி கூட்டு வந்தா? வா பழம், நீ வா, நான் வா, எல்லாரும் கூட்டுட்டு வந்தா? யாரும் இல்லை, தன்னந்தனி முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா 234 தொகுதியும் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு தலைவர் அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாரும் உங்களுக்கு உன் ஆட்சி நிர்வாகமும் சரியில்லை, செயல்பாடும் சரியில்லை, வாய் சுத்தம் இல்லை, கை சுத்தம் இல்லை, எதுவும் சுத்தம். சொன்ன சொல்ல காப்பாற்றல, சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றுவதற்கு துப்பு இல்லை, திறன் இல்லை, இல்லை, கை இல்லை. எங்க கையை வச்சாலும் ஊழல், கொள்ளை, கொள்ளை. அங்கேயாவது மேல ஊழல், கொள்ளை, கொள்ளை. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கையை வச்சேரெல்லாம் கற்பழிப்பு, காலை வச்சேரெல்லாம் கற்பழிக்கிறான். கற்பழிச்சன ஏண்டான்னு கேட்கட்டா அவன் நியாயமஸ்தான், அவன் உத்தமான்றான். இதை மாதிரி கட்சி எங்கேயா பார்த்துக்கிறோமா?
ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், என்ன 6 மாசமா ஒருத்தன் கற்பழிக்கிறான், என்னை மிரட்டி மிரட்டி கற்பழிக்கிறான், வீடியோவை காட்டி காட்டி கற்பழிக்கிறான், நிர்வாண படத்தை காட்டி காட்டி என்னை கற்பழிக்கிறான். ஒரு பெண்மணி நீதிமா காவலத்தில் புகார் கொடுக்குறாங்க. உண்மையா பொய்யா என்பது அது அப்புறம், என்ன உள்நோக்கம் அது அப்புறம். விசாரணைகள் தானே தெரியும், கைதி செய்து விசாரணை செய்தால் தெரியும். ஆனா அதிசயத்திலும் அதிசயம், உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காத அதிசயம், அந்த திமுக கட்சி அறிக்கை விடுகிறது. அவர் உத்தமர், நல்லவர், வல்லவர், தூய்மையானவர், விவேகானந்தர், சங்கராச்சாரியார், அவரை போல யாரும் இருக்க முடியாது. இந்த கட்சிக்காக உழைத்தவர். ஆமா, டெய்லி ஒரு கற்பழிப்பு. சர்டிபிகேட் கொடுக்குற கட்சி எங்கேயா நம்ம பார்த்துக்கிறோமா? அந்த கொடுத்த தேர்தல் இங்க அருமை மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறாங்க. அவர் ஒரு எம்எல்ஏ, இன்னும் கேட்டால் அவர் ஒரு டாக்டர். இப்படிதான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதை தட்டி கேட்கிற, திருத்துகிற மனநிலை தலைமை இல்லை. திருத்துகிற, தவறு செய்கிற நடவடிக்கை இருக்கிற தைரியம் இல்லை இந்த முதலமைச்சருக்கும் இந்த திமுக தலைமைக்கும். அதனால்தான் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, கொள்ளை, கொள்ளை, கற்பழிப்பு. இன்னைக்கு பள்ளி மாணவர்களே வந்து விட்டது. கஞ்சா குடிச்சிட்டு 9வது படிக்கிற மாணவன் கஞ்சா போதையிலே பள்ளியிலே பள்ளி ஆசிரியர் கத்தியால் குத்துகிறான். 10வது படிக்கிற மாணவன் சக மாணவனை கத்தியால் வெட்டுகிறான். என்ன காரணம்? போதையில் இருக்கிறான். அந்த மாணவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10வது படிக்கிற மாணவனுடைய பையிலே கஞ்சா இருக்கிறது, கஞ்சா சிகரெட் இருக்கிறது. எப்படி வந்தது? என்ன நிலைமை? இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு இப்படி போவதற்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் தான் பொறுப்பாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை. ஆகவே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்கள் எதையும் கவனிக்கல, 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும், அந்த இலவச பஸ்ல போனா போதும், நமக்கு ஓட்டு வந்துருன்னு நினைக்கிறார். அவர் அப்படியே நினைக்கட்டும், அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா திருந்திடக்கூடாது, திருந்திடக்கூடாது. அப்படியே திருந்தாலும் ஒன்றும் வேலைக்காக போறதில்லை, அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். களம் நமக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது. தேர்தல் களம் மாறி இருக்கிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு இருந்ததை இன்றைக்கு தேர்தல் களம் நமக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இன்றைக்கு தேர்தல் களம் மாறி இருக்கிறது. எங்கே சென்றாலும் சரி, கோயிலுக்கு சென்றாலும் சரி, ஹோட்டலுக்கு சென்றாலும் சரி, வெளியிடத்தில் எங்கே சென்றாலும் சரி, சாதாரண பொதுமக்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொண்டால் வந்து சொல்லுகிறார்கள், நீங்க தான் வருவீங்க, நீங்க தான் வரணும், விட்டுறாதீங்க என்று அறிமுகம் இல்லாத பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எங்கே போடுகிறோம்? இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதில்லை, இது என்ன மட்டுமில்லை, எங்கே போடுறாலும் தமிழ்நாடு முழுதும் இந்த வார்த்தை மக்கள் மத்தியிலே வர ஆரம்பித்து விட்டது. ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் உறுதி. அதே அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் தயாராக வேண்டும், பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அஜாக்கிரதையாக இருந்தால் ஆமாம் நேரெதிர். நமக்கும் திமுகவும் தான். அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டார், ஏன் வரல? மூப்பனார் வந்தார், வந்தார் போனார். வைகோ வந்தார், வெந்த வேகத்தில் புயலாக போயிட்டார். யாரு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரு திமுக கிட்ட.
கமலஹாசன் வந்தார். உடனே சொன்னாங்க மாற்று சக்தி வந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கே டார்ச் லைட் அடித்து விட்டார், ஒளி கொடுத்துட்டார். நாங்கள் இது டார்ச் லைட் தூக்கி அடிச்சார். அதோடு போய் அவர் சேர்ந்தார். என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கே மாற்றத்தை உருவாக்க வந்த கமலஹாசன் கட்சியில் அவர் தொகுதியிலே தோத்து போனார். அவராலே ஜெயிக்க முடியாது. இப்போ இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க. சினிமா தியேட்டர்ல ஒன்னா விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு ஒன்னா விசில் அடிக்கலாம். அதிமுக இரட்டைலைக்கு வாக்கு போடுவதை எவராலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. பல ஜாம்பவனங்களை பார்த்த இயக்கம் இந்த அதிமுக. 53 ஆண்டு காலம் அதிமுக சரித்திரத்திலே பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது, தோல்விகளையும் பெற்றிருக்கிறோம், சோதனைகளை பெற்றிருக்கிறோம். 2 முறை இந்த இயக்கம் உடைந்திருக்கிறது. மீண்டும் உலகத்திலே பிளவுபட்ட இயக்கம் ஒன்றிணைந்து இழந்த சின்னத்தை பெற்ற ஒரே கட்சி உலகத்தில் அதிமுக, எம்ஜிஆர் அம்மா கட்சி மட்டும்தான். வேற சொல்ல எந்த கட்சியாவது உலகத்தில்? ஏன், என்ன காரணம்? தலைவன் போவான் அதிமுக, பதவி சுகம் அனுபவித்தவன் போவான். ஆனா எந்த பதவியும் சுகத்தையும் அனுபவிக்காம தொண்டை, அந்த தொண்டை என்னைக்கும் எந்த காலத்தையும் அதிமுக அந்த கரவேட்டியோட தான் இருப்பான். யார் எங்க போனாலும் அந்த தொண்டை போக மாட்டான், அப்படியே தான் இருப்பான். இந்த தொண்டை அங்கேதான் இருப்பான். தொண்டனை தலைவரை நம்பி இந்த இயக்கம் அதிமுக இல்லை. இங்க அமர்ந்திருக்கிற தொண்டர்கள் உங்களை நம்பிதான் இந்த இயக்கம் இருக்கிறது. அதான் இத்தனை ஆண்டு காலம், 53 ஆண்டு காலத்தில் 31 ஆண்டு காலம் ஆண்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு இவர் வருவார், நாளைக்கு இன்னொரு வருவாரு, நாளைக்கு சிம்பு வருவாரு, அவர் வருவார், எல்லாம் வரலாம். ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துக்கும் ஒன்று முளைக்கும், முளைச்சிக்கின்னு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படலாம். நீங்கள் எதை பற்றியும் போல நமக்கு எதிரி யார்? இந்த இயக்கம் யாருக்கு, எதற்காக, என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது? தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கப்படுவது உறுதி. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்ட லட்சியம் அந்த தீய சக்தியை விரட்டடிக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து வந்திருக்கிற நிர்வாகிகள் உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுங்கள், பணியாற்றுங்கள். தலைமை கழகத்தில் சொல்கின்ற அறிவுரைகளையும், மாவட்ட கழகத்தில் சொல்கிற அறிவுரைகளையும், நகர கழகத்தில் சொல்கிற பணிகளையும் நீங்கள் சிரமேற்று பணியாற்ற வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 10 நாள், இன்னொரு 15 இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் முதல் வாரத்திலே வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கு இருக்கிற காலம் இன்னும் 50 நாள் தான். பல்வேறு பணிகளை இந்த 6 மாத காலமாக நம்ம தேர்தலுக்கான ஆயத்தமான பணிகளை, பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். சிறப்பாக நீங்களும் பணியாற்றிருக்கிறீர்கள். இங்கே சொன்னது போல ஒவ்வொரு அணி சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் துண்டு பிரச்சாரங்களை செய்திருக்கிறீர்கள். வீடு வீடாக சென்று இப்போது ஐடி சேர்ந்தவர்களும் அந்த வீட்டில் இருக்கிற இன்றைக்கு ஏறிக்கிற விலைவாசிகளை குறித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பூத் செயலாளர் போட்டிருக்கிறோம். அவருடைய பணி ரொம்ப முக்கியம். வார்டு மட்டும் இல்லை, செயலாளர் ஒவ்வொரு பூத்துனா அந்த பூத்து செயலாளர் தான் அவர் தான். ஆகவே உங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுங்கள். ஏற்கனவே அந்த பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் 5 நோட்டு புத்தகங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வாக்காளர்களை தரம் பிரித்து
எழுத சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இப்போ வாக்காளர் பட்டியலில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஓட்டையை வந்து மாறி மாறி பிரிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு ஒரு குடும்பமாக எழுதுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் யார் எங்கே என்னன்னு அதை எழுதி வச்சுக்கோங்க. இது ஏதோ சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கும் உங்களுக்கு அது பயன்படும். மிகப்பெரிய பயன்படும் உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில். ஆகவே தயவு செய்து பால் மாறாமல் என்ன ஒரு பூத்தில் 800 ஓட்டு 900 ஓட்டு தான் இருக்கும். ஒரு நாளில் எழுதிடலாம். அட 2 நாளில் எழுதுங்க, 3 நாள் எழுதி ஆனால் முடிங்க. இப்போது அந்த நோட்டை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு முறை எழுதிட்டா போதும். உங்களுக்கு மீதி வருகிறத அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். கூடுதலாக வருதா எழுதிக்குங்க. இல்லை அதை யாராவது நீக்கணும்னா நீக்கிக்கலாம். சுலபமாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே அந்த வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு உதவும். ஆக அந்த பணிகளை செய்யுங்க. முதல்ல யாராக இருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், வட்ட செயலாளராகட்டும், பூத் செயலாளராகட்டும், அந்த பூத்தில் இருக்கிற நிர்வாகி முதல்ல உங்கள் பூத்தை பாருங்கள். உங்கள் பூத்தை முதல்ல சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணுங்க. யார் அதை பிரிங்க. 1000 ஓட்டா அதிமுக ஓட்டு யார்? அந்த குடும்ப ஓட்டு யார்? நம்ம கூட்டணி கட்சி ஓட்டு யார்? பிரிங்க. நடுநிலையாளர் ஓட்டு யார்? திமுக கூட்டணி யார் ஓட்டு? பிரிங்க. நம்ம ஓட்டு, நம்மை சார்ந்தவர்கள் ஓட்டு, நம்ம கூட்டணி ஓட்டு, அந்த வாக்காளர்களை உறுதிப்படுத்துங்க, அவங்களை தெளிவுபடுத்துங்க. நடுநிலை வாக்காளர்களை தினந்தோறும் சந்திங்க. அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு திமுக காரன் வீட்டுக்கே போய் ஓட்டு கேட்டுட்டு அவன் போட போறானா? காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணாத, பண்ண வேண்டாம். அவன் திமுக விட்டுடு, நமக்கு தேவையில்லை, விட்டுடு. நீ நம்ம வாக்காளர்களையும் நடுநிலை வாக்காளர்களையும் மனதில் கொண்டு வாக்குகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இந்த மாதிரி இல்லை. தேர்தலில் முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் எந்த தேர்தலாக இருந்தாலும் புள்ளி விவரங்கள் இப்போ முக்கியம். டேட்டா இல்லாமல் எந்த பட்டியும் இப்போ செயல்பட முடியாது. ஒரு வாக்குச்சாவடியில் 1000 ஓட்டுனா முதியோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 18 வயசுலேருந்து 20 வயசு எத்தனை பேர் இருக்காங்க? 20லேருந்து 30 வயசு எத்தனை பேர் இருக்காங்க? 30லேருந்து 45 வயசு எவ்வளோ இருக்காங்க? 45லேருந்து 60 வயசு எவ்வளோ இருக்காங்க? 60லேருந்து 80 வயசு. இப்படி பிரித்து இது எத்தனை ஓட்டு, அது எத்தனை ஓட்டு, இவர் என்ன ஓட்டு எடுத்து பிரித்து வச்சு நீங்கள் வாக்காளர்களை சேர்த்தாதான், பணியாற்றினால்தான் நமக்கு இது அதற்கான பலனை நாம் அனுபவிக்க முடியும். 19 ரூபா நீ ஓட்டு கேட்டீங்கன்னா அது அந்த காலம் மலையேறி வச்சு அது அம்மாவோட போயிடுச்சு. இனிமேல்ட்டு அப்படிலாம் ஓட்டு கேட்க முடியாது. அவை தயவு செய்து வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் உணர்ந்து அம்மாவுடைய ஆட்சி, இரட்டை ஆட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உறுதியோடு, மன உறுதியோடு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நகர செயலாளர் கூட்டம் நாங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்பைக்கும் இப்போ இருக்கிற நகர செயலாளருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கீங்க. இளைஞர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்தது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை இந்த இயக்கத்தில் உறுப்பினராக்குங்க. அதுதான் முக்கியம். எவ்வளோ பேர் உங்கள் நண்பர்களை இந்த இயக்கத்தில் நீங்கள் சேருங்க. அதுக்கான முயற்சிகளை தயவு செய்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒருத்தரும் ஒரு 5 பேர் 2 பேர் சேர்த்தா கூட அது மிகப்பெரிய நமக்கு பயனளிக்கும். ஆகவே ஏன்னா இன்றைய நீ வருங்காலம் உங்களை நம்பி தான் இருக்குது. இந்த இயக்கம் உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷம் நீங்கள் தான் இந்த இயக்கத்தை வழி நடத்த போகிறீங்க. நீங்கள் தான் செயல்படுத்தணும். உங்களிலிருந்து தான் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வரணும். உங்களிருந்து தான் எம்எல்ஏ எம்பி வரணும். உங்களிருந்து தான் மந்திரி ஆகணும். எல்லாமே நீங்கள் தான். ஆனால் அதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கான இதுவை நீங்கள் அடிப்படையை தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போதான் உங்களுக்கு தேடி வரும். வீட்டில் இருந்தால் தேடி வராது.
சொல்லுவாங்க இவர் சிறப்பாக செயல்படுறாரு, திண்டிவனத்தில் அந்த 30வது வார்டில் அந்த பையன் நல்லா செயல்படுறாரு, அவருக்கு போட்டால் பதிவு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பான். அப்படி தான் நாங்கள்லாம் வந்தோம். இல்லை நேரடியாக எங்களுக்கு அம்மாவுக்கு தெரியுமா, இதுமாரி செயல்படுறாருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, சரி அப்பா அவர் போடுங்க என்னவாங்க. அம்மா எப்படி போடுவாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் யாராவது ஒன்று போடணும்னா கடலூரில் கேட்பாங்க, கடலூரில் யாராவது போடணும் விழுப்புரத்தில் கூப்பிட்டு கேட்பாங்க, அங்கே யார் நல்லா செயல்படுறாங்க சொல்லுன்னு. அப்படி தான் திடீர்னு தலைமையில் கேட்பாங்க, திண்டிவனத்தில் ஒருத்தர் போடணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்னு. எப்படி சொல்ல முடியும்? அப்போ எங்கள் கண்ணுக்கு சிறப்பாக வேகமாக செயல்படுற ஒரு 4 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சதான், ஓ இவரை சொல்லலாம் இவரை சொல்லலாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வேகமாக செயல்படணும், எழுச்சியோடு செயல்படணும், நம்பிக்கையாக செயல்படுங்க. எதிர்காலம் உங்கள் கையில், நாளை இந்த இயக்கம் உங்கள் கையில். ஆகவே இந்த தேர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக நடைபெற இருக்கிற விரைவிலே நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அதிமுகவும் இருக்கலாம், கூட்டணியாகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது கூட்டணியில் தலைமையில் முடிவெடுப்பாங்க. ஆனால் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திண்டிவனம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும். அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு நல்ல முறையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வரும்போதே பிரியாணி வாசனை அடிச்சது. உங்களுக்கு வேறு மணி 1 ஆயிடுச்சு, கரெக்டான சாப்பிட்ற நேரம், எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, இரு பிரியாணி எங்கேயும் போகாது, இருங்க. 24 அம்மாவுடைய பிறந்த நாள். எப்பயுமே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நீங்கள் எல்லாம் செயல்படுத்துவீங்க. ஆனால் இப்போ தேர்தல் நேரம், வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் அவரவர் வீட்டில் அம்மாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா கட்சிக்காரும் அவரவர் வீட்டில் அம்மாவுடைய படத்தை வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட வேண்டும். எல்லா வார்டிலையும் வார்டு செயலாளர்கள், பூத் செயலாளர்கள் இணைஞ்சு படம் வச்சு மாலை போட்டு உன் சக்திக்கு என்ன முடியுதோ செய், சாக்லேட் கொடு, இல்லை ஒரு பிஸ்கட், ஏதோ ஆனால் இருக்கணும். வசதி இருந்தால், முடிந்தால், வாய்ப்பு இருந்தால் பாட்டை போடுங்க, தலைவர் பாட்டியும் அம்மா பாட்டியும் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் இதை மனதில் கொண்டு எல்லாம் செயல்படுத்துங்க. அடுத்தது நாளைக்கு 12ஆம் தேதி விழுப்புரத்தில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு வருகை தாருங்க. 1 மணிக்கு மதிய உணவு 1 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம். உணவு ஆரம்பித்து முடிஞ்ச பிறகு ஆக தயவு செய்து அனைவரும் வருகை தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.